புலம்பெயர்ந்த உறவுகள் அது யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்து வெளிநாடுகள்ல இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாட்டுல பிறந்து வெளிநாட்டுல இருக்கிற புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கட்டும், கனடா மலேசியா அப்படியான நாடுகள்ல பிறந்து யூரோப் கனடா அப்படியான நாடுகள்ல இருக்கிற தமிழ் உறவுகளா இருக்கட்டும், முக்கியமா தமிழ் பெண்கள் வந்து தமிழ் பெண்களை பத்தி வந்து இப்ப சில பேர், அதாவது இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ், உதவி யூடியூபர்ஸ் அப்படின்னு இருக்கிற நபர்கள், அந்த நபர்களோட பித்தலாட்டம், பண மோசடிகள், ஒரு 3 வருஷத்துக்குள்ள குடும்பமே கார் வாங்குது, வீடு கட்டுது, 2-3 மாடி வீடு கட்டுது, வெளிநாட்டு பயணங்கள், கைகள் 10 விரலுக்குமே 20-15 கிட்ட மோதிரங்கள், 5-6 செயின்கள், கோடிக்கணக்கில் ஃபிக்ஸ் டிபாசிட், அதாவது 3 மாடி வீடு 4 மாடி வீடு, பெரிய வளவு வாங்கி அதுக்கப்புறம் காரு வேனு இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறமும் கோடிக்கணக்கில் ஃபிக்ஸ்டு. அதாவது 3-3.5 வருடங்களுக்கு முதல் சைக்கிள் வாங்க வசதி இல்லாம இருந்த நபர்கள் ஒரு 3 வருடத்துக்குள்ள, 3 வருடம் எக்ஸாக்ட்லி 3 வருடத்துக்குள்ள குடும்பமே 2-3 மாடி வீடுகள் கட்டுது, அதுவும் காணி வளவுகள் வாங்கி கட்டுது, வெளிநாட்டு பயணங்கள் இப்படின்னு வந்து, அதாவது ஏழைகளுக்கு உதவ போறோம், ஏழைகளுக்கு உதவுறோம் அப்படின்ற இதுல வீடியோக்களை எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சோ இப்படி ஒரு இது ஒண்ணு. அப்ப அந்த வெளிநாட்டு பணக்காரர்களோட கான்டாக்ட் கிடைக்குது. அவனுங்க பிள்ளைகளை தத்தெடுக்கிறாங்களாம், இவங்களை தத்தெடுக்கிறாங்களாம், இவனுங்க வந்து அவங்கள அம்மா அப்பா அப்படின்றாங்களாம் அப்படின்னு வந்து ஒரு பக்கம் நடக்குது. அடுத்தது வந்து இந்த வீடுகள், அதை தாண்டி வந்து கம்பெனிகள் கட்டுறது, கம்பெனிக்கான காணி வாங்கி கட்டுறது, நிறைய வியாபாரங்கள், ஏற்றி இறக்குற வியாபாரம், வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களை ஏற்றி இறக்குறது, வெளிநாட்டுக்கு தையல் தச்சு கொடுக்கறது, பலகாரம் சுட்டு கொடுக்கறது, வெளிநாட்டு பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுக்கு அப்படின்னு ஏழைகளை வச்சு இவனுங்க வந்து பெரிய கோடீஸ்வரர்கள் 3-3.5 வருடத்துக்குள்ள. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு இப்படியாம். அப்ப இதுல வந்து பல பேர் வந்து காசு கொடுத்தவர்களே வீடியோக்களை போட்டு சொல்றாங்க, நாங்க கொடுத்த கோடிக்கணக்கான காசுகள் ஏழைகளுக்கு கொடுத்த காசுகளை கொள்ளையடிச்சிட்டாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் சொல்லி போட்டு அனுப்பி வைக்கல, பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து போட்டு இன்னும் கட்டாம இருக்குது, அதுல பல காசுகள் கொள்ளையடிச்சிட்டாங்க, ஏத்தி இறக்குறோம் வெளிநாட்டுக்கு ஏத்தி இறக்குறோம் போட்டு வர்றவங்களை வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுத்து போட்டு கூத்தடிக்கிறானுங்க, அவங்களோட காசுல கூத்தடிக்கிறானுங்க. சாதாரணமா ஒரு 50,000 வாங்கினா இவனுங்க வந்து ஒரு 70,000 80,000 1 லட்சத்துக்கிட்ட வாங்குறானுங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுக்கள் இந்த உலகெங்கும் இருக்கிற இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அவங்களுடைய ஒரு 3-3.5 வருடத்துக்குள்ள. ஒரு லண்டன்ல ஒரு கனடால ஒருத்தன் 25 வருஷம் 6 வேலை பண்ணி அவனுக்கு கிடைக்காத வாழ்க்கை இவனுங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துலயே ஒரு 3 வருடத்துக்குள்ள இந்த வாழ்க்கை அப்படின்னுக்குள்ள பல பேர் வந்து இதை பேச ஆரம்பித்து கடந்த ஒரு 4 வருடங்களாக இந்த பித்தலாட்டக்காரர்களோட விடயங்கள், அதுவும் கடந்த 2.5 வருஷத்துல அதி பயங்கரமா இவங்களை பற்றிய விடயங்கள் போட்டு உடைக்கப்பட்டது. இந்த பித்தலாட்டக்காரர்களை பற்றிய உண்மைகள் வந்து பல பேர் பேச ஆரம்பித்தார்கள். தற்போது வந்து இவங்களுடைய இந்த பண மோசடியை தவிர்த்து அது மட்டும் இல்லாம பெண் மோசடிகள், பெண்களை காதல் என்ற பேர்ல ஏமாத்துறது, அதாவது ஒருத்தனை வந்து ஒரு 4-5 பெண்களை, அதுவும் பணக்காரிகளை, வெளிநாட்டுல இருக்கிறவங்களை வந்து ஏமாத்துறது, காசுக்காக, ஐபோனுக்காக, லேப்டாப்புக்காக, வெளிநாட்டு பிஆருக்காக, அப்படி சுத்துறதுக்காக இவனுங்க வந்து ஏமாத்துறது, வலை விரிக்கிறது. அடுத்தது உள்நாட்டுல கல்யாணம் ஆயிருந்தா கூட அதை மறைச்சு போட்டு வெளிநாட்டுல வந்து பண்றது, கூட இருக்கிறவங்களுக்கும் இவனுங்க சொல்லுவானுங்க இப்படி வந்து பண்ணி காசு வளர்க்கலாம் அப்படின்னு. அதன் மூலம் வெளிநாட்டுக்கு போனவங்களும் இருக்கானுங்க. சரிங்களா? சரி, அப்ப இவங்களை பத்தி இந்த பித்தலாட்டங்கள், இவங்களை ஒரு டைம்ல ஆதரிச்சவர்களை இவங்களை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து அவங்க சோசியல் மீடியால மக்களே நாங்க வந்து ஒரு டைம்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம், பல பேர் சொல்லியும் நாங்க இவங்களுக்கு தெரியாம சப்போர்ட் பண்ணிட்டோம், ஆனா எங்களுடைய கண்ணுக்கு முன்னுக்கே இவங்க எப்படிப்பட்ட காவாலிகள், இவங்களுடைய காவாலித்தனம், ஒரு நேரத்திலேயே 4-5 பெண்களை இவங்க எப்படி ஏமாத்தி கொண்டிருக்காங்க, அதனால அது ஒரு பக்கம். அடுத்தது நாங்களே கொடுத்த காசுக்கு இப்ப வரைக்கும் கணக்கு வரையில, லட்சக்கணக்கில் ஏமாந்தவர் பல பேர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய ரவுடிகள் பேக்ரவுண்ட் இருக்கிறபடியா, அதை வந்து உள்நாட்டுல எங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் இருக்கிறபடியா அதை வந்து அவங்க பேச வேணாம் அப்படின்னாங்க. இவன் வந்து இந்த விடயத்தை கூட பேசக்குள்ள உனக்கே இந்த காவாலிகளோட விடயம் இதெல்லாம் தொடாத அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி இருந்தும் நான் வந்து இன்னும் பல பேர் ஏமாறக்கூடாது, முக்கியமா பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை இந்த காவாலிகளால, ஏன்னா இதைத்தான் தொழிலா வச்சிருக்காங்க. சரிங்களா? இவங்களுடைய இன்கம் இது வந்து இதுதான்
வெளிநாட்டவர் தான் உங்களுடைய ஃபுல் டார்கெட். அதுல வந்து வெளிநாட்டு பெண்கள். அதுல இன்னொரு சகோதரி அவர்கள் கேரளாவில் இருக்கிறவங்க போட்டு வச்சிருந்தாங்க, கல்யாணமான பெண்கள்கிட்ட கூட இவனுங்க வந்து இப்படியான சில்மிசங்கள் பண்றாங்க, புருஷனை விட்டுட்டு இருக்கிறவங்க, டிவோர்ஸ் ஆகி இருக்கிறவங்க எல்லாம் இப்படி காசு டார்கெட் பண்றாங்க அப்படின்னு. அப்போ ஒரு விழிப்புணர்வா ஒருத்தங்க அந்த வீடியோவை போட்டா, அதுவும் புலம்பெயர்ந்த உறவுகளா இருக்கிற பெண்கள் இவங்களை பற்றி உண்மைகளை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் ஒரு வீடியோக்களை வெளிப்படையா போட்டா, அதுக்கு சில கூட்டம் வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணுது. பொதுவா அது காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து ஒரு சிலது வந்து பண்ணி கொண்டிருக்கு. சரிங்களா? அப்ப இந்த கமெண்ட் வந்து பல பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப நான் வந்து இந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கமெண்ட், அதாவது அந்த இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்ற இந்த உலகங்கள் இருக்கிற அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்ற அவங்களோட பித்தலாட்டங்களும் ஒருத்தங்க வெளிப்படையா போட்டு வச்சுட்டாங்க. 1000 பேர் ஒருத்தன் பித்தலாட்டத்தை போட்டு வச்சாலும் சில பேர் சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும். அப்ப அப்படி அந்த சில பேர் சொன்னது விடயங்கள் பல மக்களோட கண்களை ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆன்டிகள் அப்படின்னுவாங்கல்ல, மக்களை நீங்க ஒரு விடயத்தை சொல்லுங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய உறவுகளோட பிறந்த நாளுக்கோ இல்ல உங்களோட ஊர்ல இருக்கிறவங்களுக்கோ நீங்க என்ன எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? பிறந்த நாளுக்கு நீங்க மேக்சிமம் என்ன கொடுத்துருப்பீங்க? இங்க என்னன்னா இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிறவங்களோட பிறந்த நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானவேடிக்கைகள், ஒரு 7, 8, 10 கேக்குகள், ஐபோன், லேப்டாப், செயின், மோதிரம், காசு, டாலர்ஸ், பவுண்ட்ஸ், அப்புறம் சர்ப்ரைஸ் கிஃப்ட், ஆட்டம் பாட்டம் அப்படின்னு இந்த காவாலிகளர் வந்து யாருன்னே தெரியாதவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க புருஷன் கொடுத்த காசுகளை வந்து கொட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம்? என்னடா காரணம்? ஏன்டா அப்படி பண்றீங்க? நீங்க எப்படி பண்றீங்களா? உங்களோட சொந்தங்களுக்கு நீங்க இப்படி பண்ணிருப்பீங்களா? இல்ல, பல பேர் சொல்றாங்க, நான் வந்து என்னோட சொந்தக்காரங்களுக்கு நான் இப்படி பண்ண மாட்டேன், இவங்களுக்கு இப்படியான வீடு பண்ண காரணம் என்ன அப்படின்னு. சோ இதெல்லாம் பேசினா வந்து அந்த ஆன்டிகளுக்கு எரியுது. அதனால நான் அதுல ஆன்டிகள். சோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆன்டி, ஒரு வெறித்தனமான ஒருத்தங்க போல இருக்கு. சரிங்களா? இல்ல இப்படிப்பட்ட காவாலிகளை சப்போர்ட் பண்றவங்களை நம்ம எப்படி சொல்ல முடியும்? சோ அப்ப அதுல வந்து ஒரு காமெண்ட் உண்டு. சரிங்களா? சோ அப்ப அந்த காமெண்ட்டை வந்து நம்ம வந்து உங்ககிட்ட சொல்றோம். நீங்க வந்து இவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்க போடுற லைக் பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விகள் கருத்துகள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மக்களே, ஒரு சிலர் இந்த கமெண்ட் வந்து மக்களே, இந்த கமெண்ட் ஒரு நபர் மட்டும் இல்ல, பல, நான் வந்து இப்ப இந்த வீடியோ போட முதல் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வீடியோக்கள் பார்த்தேன். அந்த 12-13 வீடியோக்களையுமே 5 வேற டிஃபரெண்ட் ஐடியில இருந்து காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அந்த நபர்கள் ஃபேக்கான நபர்களா அப்படின்னா, நான் வந்து குறைஞ்சது ஒரு 3 வருஷமா அந்த நபர்களை சோசியல் மீடியாக்கள்ல பார்த்து கொண்டிருக்கேன். அதுலயும் சில குறிப்பிட்ட நபர்களோட வீடியோல வந்து சூப்பர் அருமை வாழ்த்துக்கள் மகன், கண்ட்ரோலைசேஷன்ஸ் மகன், நான் அனுப்பின கிஃப்ட் கிடைச்சுதா அப்படின்னு. அவனே மாசம் 30 லட்சம் உழைக்கிறான். ஏழைகளை வச்சு யூடியூப் வருமானம் போட்டு குறைஞ்சது 30 லட்சம் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இதுகள் கிஃப்ட் அனுப்புதான். சரிங்களா? சோ அப்ப அப்படிப்பட்டதுலாம் சரிங்களா? அதுகள் எல்லாமே வந்து ஐ திங்க் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல இந்த பித்தலாட்டக்காரர்களே வந்து சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, எங்களுக்கு ஆதரவா குரலை கொடுங்கன்னு. அதனால அவனுங்க சொல்லி கொடுத்த மாதிரியே இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணலான்னு தெரியல. அதாவது ஒரு சிலர் வெளிநாட்டில் சுதந்திரம் என்று நிறைய கேவலங்கள் செய்வார்கள், பிறகு திரும்ப பேசுவார்கள். இப்படி குழப்பத்தில் எத்தனை ஆண்கள் இந்த வாழ்வெட்டுக்கு ஆளாகியுள்ளார்கள். சரியான பயமா இருக்கு. பயம். நியூஸ் பார்க்கிறோம், பல இடங்கள்ல இருக்கும் ஆண்கள் வலை விரிப்பார்கள், பெண்கள் வெளிநாடு வந்ததும் பழைய காதலோடு கதைப்பார்கள். இது மாதிரி வெளிநாட்டில் நல்ல சிறப்பாக ஒழுக்கமாக ஆண் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கார்கள். இங்கேயும் ஒரு சில பிள்ளைகள் செய்யும் கூத்துக்களை பார்த்து இலங்கை பெண்ணை திருமணம் செய்ய வருவார்கள். ஸ்பான்சர் பண்ணி வெளிநாடு வந்ததும் ஒரு 8-10 மாசம் குடித்தனம் செய்வார்கள். அதற்கு பிறகு அவனிடம் நல்ல சொத்து காசுகள் இருந்தால் டிவோர்ஸ் பண்ணுவார்கள், டிவோர்ஸுக்கு அப்ளை செய்வார்கள், சொத்தை வந்து தங்கள் உரிமையாக்கி கொள்வார்கள். அதற்கப்புறம் வேறு நபர்களை பிடிப்பார்கள். அது அப்படியே கண்டினியூ ஆகும். இப்படி எல்லாம் நடக்கிறது. அதாவது இந்த அம்மாவா இது நிறைய பேரை பார்த்திருக்காங்க. அதுல பெண்களோட பேர்ல இருந்தா வருது. அப்ப இந்த அம்மா ஏன் இதுல யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுடைய கோபம் யார் மேல அப்படின்னா, இந்த பித்தலாட்டக்காரர்கள் இருக்காங்கல்ல,
இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு வந்து இருக்காங்கல்ல. சோ அப்ப அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸோட பித்தலாட்டங்களை ஆதாரத்தோட அவன் ஒரே நேரத்துல 4-5 காதல் பண்றாங்க. அப்ப அதுல ஒருத்திக்கிட்ட சொல்லக்கூடாதபடி அந்த உணர்ச்சியை தூண்டுற மாதிரி நான் வந்து உன்னை 6 அங்கால 2 வார்த்தை வரும் அப்படி பண்ணுவேன்னு ஒரு காவாலி வந்து சொல்லியிருக்கான். ஹெல்பிங் யூடியூபர்ஸா இந்த இருக்கிற அந்த மக்கள் என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரு காவாலி இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்ட ஒரு காவாலி தான் பண்ணுவான். நல்ல பிறப்பு இப்படி பண்ணுமா, நல்ல முறையில வளர்ந்தது பண்ணுமா. அப்ப ஒரு காவாலி வந்து ஒரு பெண்ணிட்ட அப்படி சொல்லியிருக்கான். அப்ப அந்த விடயங்களை பல பெண்கள் இப்ப சோசியல் மீடியால இவன் இப்படிப்பட்டவன், இவன் பண மோசடி மட்டுமில்ல பெண் மோசடிகளும் பண்ணியிருக்காங்க, உறவுகளையும் உங்களுடைய காசுகளும் உங்களுடைய பெண் பிள்ளைகளும் பத்திரமையா அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு வீடியோ அவங்க போட்டாங்க. அப்ப அந்த கோபத்துல அந்த பெண்ணை அப்படி அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு எதிராக இருக்கிற ஆதாரம், அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸுக்கு அவங்களுடைய பித்தலாட்டங்களை ஆதாரத்தோட போட்டுடைக்கிற பெண்களை டார்கெட் பண்ணி இப்படியான கமெண்ட் வருது. சரிங்களா? அப்ப இது 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 வந்து எப்படிப்பட்ட இது கமெண்ட் பண்ணக்குள்ளேயே சத்தியமா எவன ஒருத்தான் சொன்னாலே இது வந்து பேஸ் பண்ணிக்கொண்டு இருக்கு. இது வந்து ஒரு ஐடி மட்டும் 4-5 ஐடியோ இதையே வந்து இப்படி பண்ணிக்கொண்டே இருக்கு. ஒரு வார்த்தை மாறாம அப்படியே காப்பி அண்ட் பேஸ்ட் வந்து பண்ணுது. சோ அப்ப இப்படிப்பட்ட நபர்களை நம்ம எப்படி சொல்லலாம்? ஆதாரத்தோட வெளியிடுறாங்க. அப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஆண்கள் வந்து நல்லவர் உத்தமர்களாம். அதாவது ஒருத்தன் வெளிநாட்டுல வந்து இன்னொரு நாள்ல இருந்து வெளிநாட்டுல வந்து அவனோட அந்த ட்ரிப் டைமுக்குள்ளேயே ஒரு 5-6 பெண்கள்கிட்ட சேட்டைகள் சில்மில்சங்கள் பண்றாங்க. நாய் நாடு ரோட்ல கண்டது பண்ற மாதிரி வேற சில பேரோட வீட்டை போயிட்டு கண்ட காவாலித்தனம் பண்றான். அதே நேரத்துல இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு போட்டு வேற சில பேர்களை அரேஞ்ச் மேரேஜும் பண்ணி விடுறான். அப்ப அப்படிப்பட்ட பொறுக்கியை பத்தி காவாலியை பத்தி சோசியல் மீடியால ஒரு பெண் வந்து ஒரு பல பெண்கள் விழிப்புணர்வா வீடியோ போட்டா அதே நேரத்துல அந்த காவாலி எவ்வளவு தூரம் பண மோசடி பண்ணிருக்கு, எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கு அப்படின்னு பல பேர் ஆதாரத்தோட விடயங்களை போடைக்குள்ள அவங்களுக்கு எதிராக இப்படி ஒரு கமெண்ட வந்து பண்றது. அது இந்த கமெண்ட் வந்து கண்டிப்பா இன்னொருத்தன் எழுதி கொடுத்தது இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுது. அப்ப இதுகள் எப்படிப்பட்டதுகள்? அதாவது இதுகள் சொல்லுது என்னன்னா வெளிநாட்டுல இருக்கிற வெளிநாட்டு பெண்கள், வெளிநாட்டு ஆசை இருக்கிற பெண்கள், வெளிநாட்டுக்கு வர்ற பெண்களும் சரி வெளிநாட்டுல இருக்கிற பெண்களுமே சரி இப்படித்தானா ஆண்களை மயக்குவார்களாம். ஆனா இவர்கள் வந்து உத்தமர்களாம். அப்ப இப்ப இந்த ஆன்டிகளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இப்ப பல உறவுகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்களே இந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் இருக்கிற பிறந்த நாளுக்கு ஏன் இதுகள் வந்து இவ்வளவு தூரம் செலவு பண்ணுது? லட்சக்கணக்கில் அந்த காவாலி இந்த உலகத்துல எதுக்கு பிறந்ததுன்னே தெரியாம இருக்கு. ஏழைகளை வச்சு ஒருத்தன் கோடிக்கணக்கில் உழைக்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட வளப்பா இருப்பான், எப்படிப்பட்ட கேடுகட்ட பிறவியா இருப்பான். அப்ப அந்த பிறவியோட பிறந்த நாளுக்கு இதுகள் வந்து லட்சக்கணக்கில் செலவழிக்குது, பவுண்ட்ஸ் டாலர்ஸ் அப்படின்னு அனுப்புதுன்னா இதுகளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதுகளும் அதே போல ஒரு கேவலமான இதாத்தான் இருக்கும். அதுக்குள்ள வேற என்ன கர்மமும் இருக்கட்டும். ஆனா அதுகளுக்கு சப்போர்ட் பண்ற கூட்டமோட மைண்ட் செட் என்னன்னா பெண்களை வந்து இவன் இதுகளை எப்படி பாக்குது, தாங்க பண்றது கேவலம், தாங்க காவாலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுது. காவாலிகளை மகன் பிள்ளை அப்படின்னு சொல்லி 30 லட்சம் யூடியூப்ல மட்டும் உழைக்கிற காவாலிகளுக்கு குறைஞ்சது 30 லட்சம் ஏழைகளை வச்சு உழைக்கிற அந்த ஒரு 90% அந்த ஹெல்பிங் யூடியூபர்ஸ் என்ற பித்தலாட்டக்காரர்கள், உலகம் இருக்கிற பித்தலாட்டக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ற அந்த கூட்டம் மகன் என்று சொல்ற கூட்டம் அதே நேரத்துல பெண்களை இதுல எப்படி சொல்லுது, எப்படி காமிக்க வருதுன்னா பெண்கள் தான் மோசம், பெண்கள் தான் இவங்களை கெடுக்கிறாங்க, பெண்கள்லாம் இவங்க கெட்டு போக காரணம் அது வெளிநாட்டுக்கு வர்ற பெண்களும் சரி வெளிநாட்டுல இருக்க பெண்களும் சரி இப்படி இந்த காவாலிகள் எல்லாம் உத்தமர்கள் என்ற இப்படி கமெண்ட் பண்ணுது. சரிங்களா? அப்ப இதுகளோட மைண்ட் செட் எப்படி வந்து என்னன்னு சொல்றேன்னு தெரியல. இதுகளெல்லாம் மனித பிறவிகளே இல்லை. சரிங்களா? இப்படியான கூட்டத்தால்தான் ஏழைகளா இருக்காங்க. சரிங்களா? ஏழைகளை வச்சு வியாபாரம் பண்ற கோடீஸ்வரங்கள் இன்னும் கோடீஸ்வரங்களா ஆகிக்கொண்டிருக்காங்க. சரியா? இதுதான் நடக்குது. அப்ப இப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருக்கிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் பண மோசடிகள் பெண் மோசடிகள் எக்கச்சக்கமா நடக்கும். சரிங்களா? ஏழைகளின் தோழர் மக்கள் நாயகன் என்ற பேர்ல காவாலிகளுக்கு கொண்டாட்டம் தான் இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும். சரியா? இது வந்து வெளிநாட்டுல இருக்கிற பெண்களே, அக்காமாரே, அம்மாமாரே, தங்கச்சிமாரே, உங்களோட குடும்பத்துல யாராவது இப்படிப்பட்ட காவாலிகளுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அதுகளுக்கு சரியான படிப்பினையை சொல்லி கொடுங்க. இல்லைன்னா நல்ல ஒரு மனநல டாக்டர் கொண்டு போங்க. அதுல ஏதோ பாதிக்கப்பட்டது இல்ல அதுகளோட போனை வாங்கி செக் பண்ணி பாருங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அது எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உழைச்ச காசு இல்ல உங்களுடைய கணவர் உழைச்ச காசுகள் இதுகள் வந்து எவ்வளவு அனுப்பி கொண்டிருக்கிறதோ தெரியல. சரியா? இதுதான் நடந்து கொண்டிருக்கு. உங்களுடைய காசு பத்திரம், உங்களுடைய பிள்ளைகள் பத்திரம், ஆண்களே உங்களுடைய மனைவிகள் பத்திரம். இந்த காவாலிகள் எதுவுமே பண்ணும். பல பெண்களை மிரட்டி கொண்டு கூட இதுகள் இருக்கு. சரிங்களா? சோ இதுதான் நடக்கிற விடயம். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ. முடிந்தா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க.
சத்தியமா எனக்கு வெறுப்பா இருக்கு மக்களை. சி என்று கிடக்குது. வயசாக ஆக நமக்கு மேச்சூரிட்டி வரும். ஆனா சிலது ஒரு 40 ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறமும் பல நல்லவர்கள் இருக்காங்க. இந்த காவாளிகள் எதிர்க்கிற பல மக்கள் இருக்காங்க. ஒரு 85% 90% மக்கள் இருக்காங்க. ஆனா சில 5 ஒரு 7 வீதமான இப்படிப்பட்ட மென்டாலிட்டி இருக்கிற கேவலங்களை நினைக்கக்குள்ள எனக்கு கவலையா கிடக்கு. 40 வருஷம் இந்த உலகில வாழ்ந்ததுக்கு அப்புறமும் அந்த மேச்சூரிட்டி அந்த அறிவு வரையில் அப்படின்னு சி என்று கிடக்குதாப்பா. சி நன்றி.